அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகவாதி பேசுகிறேன். இந்த பதிவில் இந்த கௌரவமாக வாழறோன்னு நினைக்கிறவங்கள பற்றி பார்க்கலாம். இந்த கௌரவமாக வாழறோன்னு நினைக்கிறவங்க வெளி உலகத்துக்கும் வீட்டில் இருக்கிற நிலவரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வாழறாங்க. வீட்டில் அப்பா அம்மா இவங்கள கண்டுக்காமல் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கின்னு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க கஷ்டத்தில் இருக்க சொல்ல அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறது, தான் பசங்க வரைக்கும் நல்லா படித்து பெரிய ஆளாக வாழணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் கௌரவத்துக்கான அறிகுறி இல்லைங்க, ஆணவத்துக்கான அறிகுறி. இந்த ஆணவன்றது ஆளே ஐக்குதானே தவிர வாழ வைப்பதற்கு அல்ல. நீங்கள் என்ன தான் கௌரவமாக வாழ்ந்தாலும் ஆம்பளை பசங்களே பெற்றிருந்தாலும் அதில் ஒரு அராஜகமான பொண்ணு ஒன்று உள்ளே நோஞ்சிச்சுன்னா அப்போ தெரியும் உங்கள் கௌரவம். பொம்பளை பசங்களே இருக்க சொல்ல வீட்டில் ஒரு குடிகாரனாக இருக்கிறவன் உள்ள நோஞ்சிட்டானா உங்கள் கௌரவம் தெரியும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கௌரவன்றது வெளி உலகத்துக்கு காட்டாதீங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலையில் உங்களை நம்பி இருக்கிறவங்க கையில் மட்டும் காட்டுங்க. இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லைங்க. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, தூங்க சொல்ல ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போட்டுடா தம்பி அப்படின்னு. எதுக்கு சொல்லியிருக்காங்க? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இல்லை, பொய்து வெஞ்சால் நம்ம உயிரோடு இருப்போமோ இருக்க மாட்டோமோன்றதுக்காக தான். இந்த பதிவை யோசனை பண்ணி பார்த்துட்டு நல்லதாக நினச்சி நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.